வணக்கம் நண்பர்களே, என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 15th ஏப்ரல் 2026 போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்க போறோம். நம்ம லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு, நம்ம சிக்னல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஊர்ல இப்ப எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் இப்ப கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆளுங்கட்சி அவங்க செஞ்ச நல்ல விஷயத்த சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தாக்கா, இப்போவும் அவங்க மற்ற கட்சியை குறை சொல்லி அவன் காலில் விழுந்தா, இவன் காலில் விழுந்தா, அவன் படுத்துக்கிறந்தா அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேல 2 கட்சிகள் நம்மளை ஆண்டுட்டாங்க. ஒரு புது கட்சி டிவிகே வந்திருக்கு. தளபதி விஜய் வந்திருக்காரு. ஸோ நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறாரு. அதுல என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் வந்து ஒரு ஆப் ஒன்று பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, ஒரு சிட்டிசனுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அதில் இருக்கும். இனி கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் ஏதாவது வேணும்னா போய் அங்கே லஞ்சம் கொடுத்து அங்கே தொங்கிட்டு 10 நாள் கழிச்சு வா, 20 நாள் கழிச்சு வா, அவனை பாரு இவனை பாரு, அந்த வேலை இனி இருக்காது. ஸோ ஆப்பில் நம்ம அப்ளை பண்ணாக்கா நம்ம வீடு தேடி வரும்னு சொல்லியிருக்காங்க விஜய். ஸோ நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த வாக்குறுதி நான் டே ஒன்லேருந்து டிவிகே தொடங்கின டே ஒன்லேருந்து நான் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து மெம்பருக்கு ஒரு ஆப் ஒன்று பண்ணாரு. ஸோ அதுலேயே எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிது. ஸோ இப்போ வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, கன்னியாகுமரியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் நான் கேட்டு எனக்கு நிஜமா உடம்பெல்லாம் செலுத்துருச்சு. கண்டிப்பா டிவிகே ஜெயிக்கும், நான் நம்புறாத. நான் உங்களையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா டிவிகேக்கு தயவுசெய்து ஓட்டு போடுங்க. டிவிகே ஜெயிச்சு வரட்டும். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து என்ன பண்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இத்தனை வருஷமா நம்ம வந்து 2 திராவிட கட்சிகளை நம்ம வந்து ஓட்டு போட்டு வளர்த்துருக்கோம். ஸோ அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு டிவிகே கொடுத்து பார்ப்போம். அவங்க என்ன செய்யறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சின்னதா ஒரு மெசேஜ் சொல்லணும்னு தோணுச்சு, அதை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஒரே கன்சல்டேஷன். இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆயிடுச்சு. அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னா அட்லீஸ்ட் ஓஆர்பி ஹையை டச் பண்ணும். இன்னைக்கு நான் எதிர்பார்த்தது 2 இடத்துல நான் எதிர்பார்த்தேன் ஓஆர்பி ஹையை டச் பண்ணுன்ட்டு. 2 இடத்துலையுமே ஓஆர்பி டச் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டர் அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம், எப்படி எஸ்கேப் ஆகி கரெக்டாக நம்ம ப்ராஃபிட்டோட வெளில வந்தோன்றத இன்னைக்கு டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இண்டிகேட்டர்ல அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள்ல இன்னைக்கு வந்து நிஃப்டியில் 23,700 24,000 நமக்கு ஆப்ஷன் சார்ட் காட்டுது. அதே மாதிரி சென்செக்ஸ்ல 76,700 77,000 காட்டுது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி 5,500 5,500 காட்டுது. ஓகேங்களா? ஸோ அந்த சார்ட்டை நம்ம இங்கே எடுத்து வச்சிட்டோம். நிஃப்டி ஆப்ஷன் சார்ட் கால் அண்ட் புட் எடுத்து வச்சாச்சு. சென்செக்ஸ் கால் அண்ட் புட் இங்கே எடுத்து வச்சிட்டோம் நம்ம. சரிங்களா? ஸோ எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பார்க்கலாம். ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னாக்கா விவேப்பை பிரேக் பண்ணி தான் நமக்கு வந்து கேண்டில் காட்டியிருக்கு. சரிங்களா? ஸ்பாட் சார்ட்ல விவேப்பை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியில பாருங்க, ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா விவேப்பு கீழே தான் காட்டியிருக்கிறான். ஸோ நான் காலையிலே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். கரெக்டாக நான் இங்கே தான் என்ட்ரி எடுத்தேன். இங்கே பி எடுத்தேன். நான் இங்கே பி எடுத்துட்டு நான் 1000 ருபீஸ்ல நான் வெளியே வந்துட்டேன். நம்ம வீடியோவுக்கு நமக்கு 1000 போதும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கிருந்து நம்மளுடைய ஓஆர்பி லோ வரைக்கும் வந்திருக்கிறான். ஓகேங்களா? ஸோ இது இங்கே சென்செக்ஸ் பாருங்க, சென்செக்ஸ் அதே மாதிரி தான். சென்செக்ஸும் பாருங்க விவேப்பை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அவனும் அப்படியே நேராக வந்து இங்கே ஆனால் பாருங்க நம்ம 15 மினிட் லோவை டச் பண்ணவே இல்லை. ஸோ இங்கேருந்து கிளியரா தெரியுது நிஃப்டி ஆப்ஷன் சார்ட்டு இதுல மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் இது வரைக்கும் தாங்க, நான் கரெக்டா சொல்றேன், இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி அழகா கொண்டு போயிட்டான். சென்செக்ஸையும் நிஃப்டியும் அழகா மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டான். எப்படின்னாக்கா இங்க வந்து ஓஆர்பி டச் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு ரிவர்சல். சரிங்களா? சென்செக்ஸ்ல அவன் டச் பண்ணவே இல்லை ஓஆர்பி லோவை. ஸோ இங்க ரிவர்சல் ஆனவன் இங்க இருந்து நேரா இது வரைக்கும் போனான். அது பாத்தீங்கன்னா
இங்க ஓஆர்பி லோவை டச் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா பாருங்க இங்க டச் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இங்க ஆனா இந்த கேண்டில்லே பாட்டம் சிக்னல் வந்துருச்சு. நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனும் ஃபிளிப் ஆயிடுச்சு. இமீடியட்டா எக்ஸிட் ஆயிட்டோம். எக்ஸிட் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டம் சிக்னலும் பார்த்துட்டு அடுத்த என்ட்ரி நம்ம இங்க எடுத்தோம். ஒரு கேண்டில்லே நம்ம வந்து இந்த விவாப் வரைக்கும் தான் நம்ம எடுத்தோம். ஆனா அது மறுபடியும் விவாப்பை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஸோ இங்க காலையிலேயே பயங்கர கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் திங்கு இங்க லோவை டச் பண்ணாம வந்ததே ஒரு ஷாக்கு. ஓகே இன்னைக்கு வேலை காட்ட போறாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல விவாப்பை டச் பண்ணிட்டு திரும்ப வருவான்னு பார்த்தேன். இங்க வந்து அப்படியே பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஸோ இன்னைக்கு வந்து கிளியரா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு கன்ஃபியூஸ் பண்ண போறான்ட்டு. இது என்ன ரீசன் சொல்லிட்டு இங்க சென்செக்ஸ் எடுத்து பார்த்தா இங்க பாருங்க, சென்செக்ஸ்ல புட்சாட்டை பாருங்க, வந்து கரெக்டா ஒரு ரிட்டர்ன் போனது பார்த்தீங்கன்னா விவாப்பை ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா விவாப்பை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் விவாப்பை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இன்னைக்கு பாருங்க சென்செக்ஸ் புட்சாட்டு எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குனாக்கா விவேப்புக்கும் 15 மினிட் லோக்கும் நடுவில் ஸ்டக் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. ஸோ இது எப்படி தெரிஞ்சுன்னா மார்க்கெட் பாருங்க இது வரைக்கும் தான் ஒரு நல்ல கிளியர் மூமெண்டம் இருந்துச்சு. அதாவது 10:30 வரைக்கும் தான் நமக்கு ஒரு கிளியர் மூமெண்டம் அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. ஒரு அப் இருந்துச்சு, ஒரு டவுன் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லைன் ஃபிளிப் ஆனதுக்கு அப்புறம் எங்க போறான்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருந்தது. இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டர் அதுல பக்காவா இன்னைக்கு நம்ம சிக்னல் காட்டுச்சு. ஸோ நம்ம அதை வந்து ரீப்ளே மோட்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரீப்ளே மோட்ல பார்த்துடலாம். கரெக்டா பாருங்க அவன் பிரேக் பண்ணது 225க்கு தான் வந்து இந்த லைன். இந்த ஃபிளிப் ஆகி பாருங்க இங்க ஃபுல் ஹரிசாண்டல் லைன். இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் வந்துருச்சுனாலே அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிட், அந்த இடத்துல ட்ரேடே பண்ணக்கூடாது. பிளஸ் நமக்கு மார்க்கெட்டும் சாப் மார்க்கெட் இன்னைக்கு டே ஸ்டேட்டஸ்ல கிளியரா ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடுச்சு. நம்ம அதையும் பார்க்க போறோம். சரிங்களா? ஏகப்பட்ட ட்ராப் இன்னைக்கு பண்ணா, எல்லா ட்ராப்பையும் நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு ஸ்பாட் பண்ணிச்சு. ஸோ அந்த ட்ராப்ஸ் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். எப்படி இந்த பாருங்க இந்த பெரிய பீரிஷ் கேண்டில் இதுல நான் தப்பிச்சேன் எப்படின்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க நமக்கு ட்ராப் சிக்னல், கரெக்டா ட்ராப் சிக்னல், கேண்டிலுக்கும் ட்ராப் சிக்னல் வந்துச்சு, விவா பிரேக்குக்கும் ட்ராப் சிக்னல் வந்துச்சு. இமீடியட் எக்ஸிட் ஆனோம். நம்ம அடுத்த கேண்டில் சல்லுன்னு கீழே வந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துலயும் ட்ராப், இந்த இடத்துலயும் புல்லிஷா போயிட்டு இந்த ட்ராப் சிக்னல் இந்த கேண்டில்லே வந்துச்சு. நமக்கு எக்ஸிட் இங்கேயே வந்தாச்சு, ரிட்டர்ன் வந்துட்டான். நான் இப்போ வந்து ரீப்ளே மோட் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து ரீப்ளே மோட் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கால் ஆப்ஷன் நமக்கு பார்க்கலாம் ரீப்ளே மோட்ல. ஓகேங்களா? எதுக்காக நான் காட்டுறேன்னா மெயினா நம்ம எஸ்கேப் ஆன ட்ராப் சிக்னல்ஸை இன்னைக்கு உங்களுக்கு காட்டியே ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இன்னைக்கு நிறைய பேர் லாஸ்ல இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்காத மூவ்லாம் இன்னைக்கு வந்துச்சு. ஸோ நம்ம இண்டிகேட்டர் அதுலேருந்து எப்படி தனித்துவமா இருக்கு, எப்படி நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி ஆகணும். அதுக்காக தான் நான் இந்த ரீப்ளே மோடுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? ப்ளே பண்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன இந்த இடத்துல வியூ ஆப்புக்கு கீழே வந்தான்னு சொல்லி நம்ம எடுத்தோம், என்ட்ரி எடுத்தோம். அடுத்து ரிவர்சல் சிக்னலும் வந்துருச்சு. நேராக இங்கே வந்துட்டு இங்க இருந்து ரிவர்சல் வந்த மேல நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்றேன், ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? அடுத்து விவாப்பை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டா, அடுத்தது நம்ம மிட்லைனை பிரேக் பண்ணிட்டு இது நம்ம ஸ்டாப் லாஸ் லைனு. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் லைன்னா ஆக்சுவலா இது என்னன்னாக்கா இந்த லைன் நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? கீழே இதோ பாருங்க இந்த லைன் வந்து மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு நீங்க ட்ரேட் பண்ணும்போது கீழே இருக்குன்னா அது வந்து ஸ்டாப் லாஸா இருக்கும். சரிங்களா? சப்போஸ் அந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா அது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் அந்த லைன். சரிங்களா? ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கு. ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும், ஸ்டாப் லாஸாகவும் இருக்கும் அந்த லைன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ்ல நான் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறேன்ற மாதிரி காட்டிட்டு அடுத்து பிரேக் பண்ணிட்டு மேலே போனா மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிவர்சல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் இதை பாருங்க, இந்த கேண்டில் டாப் கேண்டில் கிடையாது, இந்த கேண்டில் இதை பாருங்க. கரெக்டாக நான் அங்கே புட்ல பாருங்க, இந்த கேண்டில் நான் வச்சதுக்கு அங்கே இதை பாருங்க,
ஸோ இப்போ இந்த கேண்டில்ல நமக்கு பாட்டம் ரிவர்சல் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அந்த கேண்டில்ல பாட்டம் ரிவர்சல் சைன் வந்துருச்சு. ஸ்டாப் லாஸும் நமக்கு வந்து ஃபிளிப் ஆயிடுச்சு. புல்லிஷ்லேருந்து பேரிஷ் மோடுக்கு மாறிடுச்சு இந்த இடத்துல. VWAP பிரேக்கு. ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு ஹியூஜ் கேப் அப்ல ஓப்பன் ஆனதுனால நமக்கு வந்து புட் சார்ட் அவுட் ஆஃப் த மணி ஆயிடுச்சு. அதே மாதிரி கால் சார்ட் வந்து டீப் இன் த மணி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு சார்ட் ஃபார்மேஷன் வந்து எக்ஸாக்டா நமக்கு கிடைக்கல. கேப் அப் இந்த மாதிரிலாம் பாருங்க, இங்க ஜம்ப் ஆயிருக்கு, அந்த மாதிரிலாம் ஆகுச்சு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு கன்சர்னா சொல்றேன். ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க அடுத்தது. விவாப்பை பிரேக் பண்ணிட்டு மிட் லைன் கரெக்டா மிட் லைனை டச் பண்ணோம். சரிங்களா? நம்மளோட மிட் லைனை டச் பண்ணிட்டு அங்கிருந்து ரிவர்சல், அடுத்தது புல் ரிவர்சல் சைன் வந்துருச்சு நமக்கு. விவாப் பிரேக் ஆகி இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம இன்னைக்கு இந்த பாருங்க, இதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ட்ரேட் பண்றதே தவிர்த்துடணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு கன்சல்டேஷன் பாருங்க, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஏடிஎக்ஸ் பாருங்க. ஏடிஎக்ஸ் இன்னைக்கு வந்து சர்ஜ் ஆயிருக்கு. இந்த டைம்ல சர்ஜ் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, ஏடிஎக்ஸ் வந்து சாப்னு இருக்கு. இந்த இடத்துல சாப். ஓகேங்களா? அதாவது ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த கேண்டில் வரும்போது ஏடிஎக்ஸ் வந்து சர்ஜ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஹியூஜ் வால்யூம் இறக்கி விட்டுருக்காங்க. ஆனா மார்க்கெட்ல இன்னைக்கு ஹியூஜ் வால்யூம், சம வால்யூம் இருந்துச்சு. இதை பாருங்க, இதை தான் நான் சொன்னேன். இந்த கேண்டில்ல நமக்கு ட்ராப் வந்துருச்சு, ட்ராப் சிக்னல் வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி இங்க விவாப்பை டச் பண்ணியிருக்கோம், ட்ராப் வந்துருச்சு, எக்ஸிட் ஆயிட்டோம். நம்ம இந்த கேண்டில்ல எக்ஸிட் ஆயிட்டோம். அடுத்த கேண்டிலும் பாருங்க, அடுத்த கேண்டிலும் ட்ராப் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்க, ஹியூஜ் வால்யூம் உள்ள கேண்டில். இப்ப இது பாருங்க, இந்த கேண்டில் வியர் வந்திருக்கா? ஓகேங்களா? இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் வால்யூம்ல அந்த கேண்டில் பிரேக் பண்ணி போயிருக்கு. ஸ்பாட்ல பாருங்க அந்த கேண்டில் ட்ராப். நான் இதையும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, அந்த கேண்டில் வந்த உடனே ட்ராப். ஸோ அதுலயும் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாதுன்றத தெளிவா காட்டியாச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் மூவ்ல புல் வந்துருச்சு, அப்ஸ் அண்ட் டவுன் வந்துட்டு திரும்ப மேல போயிட்டான். ஓகேங்களா? நம்ம இண்டிகேட்டர் ஸ்பெஷலே ட்ராப் ஐடென்டிஃபைர் தாங்க. புல் வரும். ஓகே, இந்த மாதிரி விஷயத்துல பாருங்க, இந்த இடத்துல புல் வந்துட்டு அடுத்த கேண்டிலே வந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. நமக்கு இங்க வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துலயே தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் ஃபிளிப் ஆயிடுச்சு. நமக்கு கேப் அப்ல இருக்கிற மார்க்கெட்டு எத்தனை மணிக்கு 10:40க்கெல்லாம் பியர் மார்க்கெட்டா மாறிடுச்சு. ஆனா விவேப்ப தாண்ட முடியல. புரியுதுங்களா? கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. விவேப் லைனை தாண்டினாதான் மூவ்மெண்ட்டே இருக்கும். விவேப் லைனை தாண்டாம நமக்கு புல்லிஷ்ல இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். எப்ப விவேப்ப பிரேக் பண்ணுதோ அப்பதான் நமக்கு மூவ்மெண்ட்டே இருக்கும். ஸோ விவேப் பிரேக் பண்ணல, மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட், அதாவது புட்டு வந்து புல்லிஷா மாறிடுச்சு. அப்போ மார்க்கெட் அதுக்குள்ளதான் இருக்கும். அந்த சமயத்துல நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. பிளஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷாப் மார்க்கெட்டுன்னு வந்துருச்சு, நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கேல்ப் பண்றவங்களுக்கு பெஸ்ட் இதுதான். இன்னைக்கு இந்த கேண்டில் ட்ராப் வந்துச்சு, இங்க ஒரு ட்ராப் வச்சா இங்க மேல போற மாதிரி போயிட்டு அடுத்த கேண்டில் வந்தா அந்த ட்ராப்பையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது ரிவர்ஸ் வந்து இப்படியே போயிட்டான். பாருங்க, இப்ப நான் இதை ப்ளே பண்றேன், கண்டினியூ பண்றேன். அடுத்தது பாட்டம் ரிவர்சல் வந்துருச்சு. அடுத்தது மேல போயாச்சு.
வியூ பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் மிட் லைனை டச் பண்ணிட்டு மிட் லைனை பிரேக் பண்ணவே முடியல. திரும்ப கீழே. ஆனா பாருங்க இந்த வாட்டி மிட் லைன் பிரேக்கு ட்ராப் வந்துருச்சு இங்க. ஓகேங்களா? ட்ராப் பார்த்தீங்களா? அடுத்து ரிவர்ஸ் எப்படி வந்தா பார்த்தீங்களா? இதுதாங்க ஹைலைட். இங்க 3 o'clock நமக்கு இந்த மாதிரி இருக்கிற மூவ்மெண்ட்ல 3 o'clock நமக்கு ஷோரா ஒரு பெரிய மூவ் இருக்கும். ஸோ நான் எதிர்பார்த்த மூவ் என்னன்னாக்கா, மார்க்கெட்டு ரொம்ப நேரமா ஸ்ட்ரகிள் பண்ணுது மிட் லைனை பிரேக் பண்ணிட்டு மேலே போறதுக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாக்கா பிரேக் பண்ணிட்டு வியூ பிரேக் பண்ணிட்டு மேலே போறதுக்கு கஷ்டப்படுதுன்ட்டு. இது டைம் பாருங்க 2:50ல. ஸோ 2:50 இந்த கேண்டில். இப்போ அது மிட்லைன் அங்கே பிரேக் பண்ற மாதிரி தான் இங்கேயும் பிரேக் பண்ணிருக்கணும். ஆனா அது இல்லை. இப்போ பாருங்க. ஸோ இந்த மிட்லைனை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கணும். அப்படி இல்லையா, இந்த லைனை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கணும். எதுவுமே இல்லை. இதுக்குள்ளேயே தான் கன்சல்டேஷன் இன்னைக்கு. ஸோ நமக்கு இந்த கேண்டில் வந்த உடனே ட்ராப் வந்து போச்சு, புரிஞ்சு போச்சு. எக்ஸிட்டு 3 மணிக்கு பெரிய மூவ் இருக்குன்றது தெளிவா தெரியும். எக்ஸாக்டா அப்ப ட்ராப் வந்திருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தோம். எக்ஸாக்டா நமக்கு வந்துச்சு. நம்ம கரெக்டா இங்க விஆப்ல எக்ஸிட் ஆயிரும். ஆனா அதுக்கப்புறமும் பெருசா மூவ் போச்சு. அவ்வளவுதாங்க. கடைசி கேண்டிலும் ட்ராப். இன்னைக்கு ஃபுல்லா ட்ராப் டே தான். நம்ம இண்டிகேட்டர் எல்லா ட்ராப்பையும் அழகா கண்டுபிடிச்சிருச்சு. எஸ்கேப் ஆயிட்டோம் இன்னைக்கு. பக்கா கிரேட் எஸ்கேப். எப்படிங்க நம்ம இண்டிகேட்டர்? நான் சீரியஸா இப்பவும் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரை யாராலும் உருவாக்க முடியாது. யாரும் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்து பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது இதுல. ஸோ நமக்கு நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு எக்ஸாக்டா 220 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து சூப்பரா மூவ் ஆச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பியர் நேற்று வந்துச்சு. அதுவும் இம்மிடியேட் அடுத்த சிக்னல் வந்துச்சு. அடுத்தது கண்டினியூஸ். அடுத்தது டார்கெட் ரீடெஸ்ட் பண்ண வந்தப்ப அதையும் நமக்கு கண்டுபிடிச்சு நம்ம இண்டிகேட்டர் ஸ்பாட் பண்ணிச்சு. நேற்றுலாம் சூப்பரான ப்ராஃபிட். இன்னைக்கு நேற்று நீங்க எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்கல்ல, இன்னைக்கு நேற்று எடுத்த ப்ராஃபிட்டை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு இன்னைக்கு மார்க்கெட்டு வந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண வேலை தான் இன்னைக்கு இது. அவங்க என்ன வேலை வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நம்ம இண்டிகேட்டர் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை. நம்ம லாஸ் ஆக மாட்டோம். பெருசா ப்ராஃபிட் இல்லைன்னாலும் லாஸ் ஆக மாட்டோம். இன்னைக்கு சூப்பரான ப்ராஃபிட் இன்னைக்கும். ஸோ டே பை டே நம்ம இண்டிகேட்டருடைய பர்ஃபார்மன்ஸும் மார்க்கெட் கரெக்டாக கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸும் போயிட்டு இருக்கு. ஓகேங்க, நம்ம வீடியோ இதோட முடியுது. இன்னைக்கு மார்க்கெட் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு. ஹை ஏரியாலே ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு. அதே மாதிரி புட் லோக்கு கீழே ஓப்பன் ஆகி அந்த இடத்துல ஸ்டக் ஆகி ஓஆர்பிக்குள்ளேயே ஸ்டக் ஆகி இன்னைக்கு இருந்துச்சு. பிட்வீன் பிவேப் அண்ட் 15 மினிட் லோக்கு நடுவில் ஸ்டக் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் எங்கேயும் போக முடியாமல் தவிச்சிருச்சு. நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக பெரிய மூவ் இருக்குது. நான் அதை வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா கீழே. ஸோ அவன் என்ன சொல்ல வரானாக்கா, நான் வந்து மார்க்கெட்டை கீழே ஸ்ட்ராங்காக இறக்குறேன் அப்படின்னு சொல்லி இறக்கியிருக்கிறான். ஆனால் நமக்கு ட்ராப் வந்துருச்சு இங்கே. ஸோ தட் மீன்ஸ் இந்த மூவ் கடைசி மூவ் இன்னைக்கு இப்போ வந்தது. இது ஒரு ட்ராப்பு. நான் வேணா சொல்கிறேன், நாளைக்கு பாருங்கள் காலையில் புல்லிஷாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வீடியோ இதோட முடியுது. மீண்டும் நாளை வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் ஐடி இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ், எனக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் தரேன். உங்களுக்கு ட்ரையல் வேணும்னாலும் கேளுங்க, ட்ரையல் நான் தரேன். ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் எடுங்க. தேங்க்யூ. டேக் கேர். பாய்.